சொல்றேன். மதன் விருப்பப்பட்டா நான் தற்கொலை பண்ணிக்கிறது கூட தயாரா தான் இருக்கேன். ஆமா ராமண்ணா, காதல் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா சத்தியமா சொல்றேன், இப்போ எனக்குள்ள இருக்கிறது காதல் தான். காதலிக்கும் போதுதான் காதலோட அருமை எனக்கு இப்போ தெரியுது. காதல் முழுசா ஒரு மனுஷனை மாத்திடும். காதல் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். குறைஞ்சபட்ச அர்த்தத்தை என் வாழ்க்கையிலும் காதல் கொடுத்துருக்குல்ல. திடீர்னு மதன் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நான் நினைச்சு பார்த்தேன். வாழ்க்கை ஒரு பாலைவனம் மாதிரி எனக்கு தோணுதுன்னு. பணம், வசதி இதுதான் என் வாழ்க்கைன்னு நினைச்சேன். ஆனா அதையும் தாண்டி அன்பு, பாசம், காதல் இதெல்லாம் வாழ்க்கையில இருக்கிறது எனக்கு இப்பதான் புரியுதுன்னு. சொத்து மட்டும் வந்தா போதும் தான் மதனை ஒரு பொம்மை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்போ சொத்து முழுக்க போனா கூட பரவாயில்ல, மதன் மட்டும் என் கூடவே இருந்தா போதும் தான் தோணுதுன்னு. இனிமே எனக்கு தேவிங்கிற தனி அடையாளம்லாம் ஒண்ணும் வேண்டாம். மிஸ்ஸஸ் மதன் அந்த ஒரு அடையாளம் போதும். அந்த ஒரு அடையாளம் இருந்ததுன்னா நான் அதுக்காக எதை வேணா இழக்க தயாரா இருக்கேன். மதன் கிட்ட கேளுங்க, அவருக்கு வேணும்னா என் சொத்து முழுக்க அவர் பேர்ல எழுதி வச்சிடுறேன். ஆனா அவரோட மனைவிங்கிற ஒரு அந்தஸ்து மட்டும் எனக்கு கொடுக்க சொல்லுங்க. அந்த அந்தஸ்தோட என் வாழ்க்கை முழுக்க நான் வாழ்ந்துருவேன். ஆனா அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. ஐயோ தேவி, அழாதீங்க தேவி. எனக்கு புரியுது, நான் ஒரு முட்டாள். மதன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் நேர்மை, அவனோட கோபம், அவனோட கிரியேட்டிவிட்டி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவன் சொல்றது எல்லாமே சரின்னு நம்பிட்டு இருந்தேன். இப்ப நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிட்டா வாழ்க்கையே முடிஞ்சு போயிருமா என்ன? ஒரு லவ்க்காக அவன் வாழ்நாள் பூரா அவளே நினைச்சிட்டு இருக்கணுமா என்ன? தேவி, இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீங்க சொல்றது ரொம்ப சரிங்க தேவி. மதன் வாழணும். அவன் வாழ்க்கையிலையும் கண்டிப்பா ஒரு பொண்ணு வேணும். அந்த பொண்ணு அவனை நேசிக்கிற பொண்ணா இருக்கணும். நான் மதனுக்கு ஏதாவது நல்லது செய்யறதா இருந்தா அவனை ஒரு குடும்பஸ்தனா நான் மாத்திதான் ஆகணும். தேவி, நிச்சயமா உங்களுக்காக இல்ல, மதனுக்காக, அவன் நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். Thank you so much. தேவி, நீங்க என் அண்ணன் சொன்னது சும்மா ஒரு பேச்சுக்காக இருக்கலாம். ஆனா நான் ரொம்ப சென்டிமெண்ட் ஆனவன். அதை நிஜம் தான் எடுத்துக்குவேன். தேவி, உங்க காதலை ஜெயிக்க வைக்க ஓ ராமனை நான் இருக்கேன். நீ கவலைப்படாத. இனிமே உங்க காதலுக்காக நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தக்கூடாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன். கண்ணை தொடச்சிட்டு போய் உங்க ராமண்ணாவுக்காக ஒரு நல்ல காஃபி போட்டு எடுத்துட்டு வா. போ. ஏமா தேவி, எங்க உன்னோட வீட்டுக்காரரு? வெளியில போயிருக்காரு. இது இந்த மாசம் வாடகை ரசீது. சரி. ஏமா தேவி, முன்னாடிதான் இவங்க 2 பேரும் மொட்டை பசங்களா இருந்தாங்க. வீடும் வெறிச்சோன்னு இருந்துச்சு. இப்பதான் மகாலட்சுமி மாதிரி நீ வந்திருக்கியே. மங்களகரமா வீடு வாசல் எல்லாம் பெருக்கி கோலங்கெல்லாம் போட்டு வைக்கலாம்லமா. பாக்கறதுக்கும் லட்சணமா இருக்கும்ல. கண்டிப்பா போடுறேன். டீ குடிக்கிறீங்களா? இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. ரசீதை குடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நான் வரேம்மா. சரி. பாத்தீங்களா, அவங்களே என்ன மகாலட்சுமின்னு சொல்லிட்டு போறாங்க. யார் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீ தான் இந்த வீட்டு மகாலட்சுமி. நான் சொல்றேன், தைரியமா இரு. காஃபி போட்டு கொண்டு வரேன்.
சார், பிரச்சனை ரொம்ப சிக்கலாயிட்டு இருக்கு சார். தேவி விஷயத்துல நான் என்ன நினைச்சாலும் என்ன செஞ்சாலும் அது தப்பாவே போயிட்டு இருக்கு. என்னால முடியல சார். எப்படா இதெல்லாம் முடியும், எப்போ இதுல இருந்து வெளில ஃப்ரீயாவும் நான் தவிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் சார் இந்த லீகல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சீக்கிரம் முடிக்க முடியாதா? லாயர் தான் ஹாஸ்பிட்டல் இருக்காருப்பா. ஆமா, தேவி ராமுகிட்ட என்ன சொல்லலாம்? அது சார், சார் ராம் கிட்ட தேவி என்ன லவ் பண்றதா சொல்லியிருக்கா சார். பட் நம்ம இதை சீரியஸாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா தேவியை பத்தி உங்களுக்கும் தெரியும். அவ ஒரு விளையாட்டுக்கு கிண்டலுக்காக கூட சொல்லிருக்கலாம். பட் ஒருவேளை இது நிஜமா இருந்துச்சுன்னா அதான் எனக்கு பயமா இருக்கு சார். இந்த விஷயத்துல என்னால ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது சார். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார்? இதுக்கு மேலையும் தேவி என் கூட இருக்கிறது நல்லது இல்லைன்னு எனக்கு படுது. எஸ் சார். சார், எங்களுக்கு நடந்தது உண்மை கல்யாணம் இல்ல, பொம்மை கல்யாணம், நாடகம். உங்களுக்கும் அது நல்லா தெரியும். அதுக்கப்புறம் எதுக்கு அவ என் கூட இருந்துகிட்டு? நீங்க அவளை உங்க வீட்டுக்கு கூட்டி போயிடுங்க, அதான் நல்லது. தேவி மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அது பெருசா வளர்றதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலேயே வெட்டி எரிஞ்சிடணும் சார். ஏன்னா அவ நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்து மேல ரொம்ப ஆசைப்பட்டானா அதுக்கப்புறம் அது கிடைக்கலன்னும் போது அவதான் ரொம்ப கஷ்டப்படுவா. சார், தேவி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பொண்ணு. ஏமாற்றத்தை அவளால பெருசா தாங்கிக்க முடியாது. எதுக்கு அவளுக்கு பெரிய லெவல்ல ஏமாற்றம் கொடுத்துக்கிட்டு? நீங்க தான் எதையாவது சொல்லி அவளை எப்படியாவது இப்பவே உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடணும். கதிர், நீ சொல்றது என்னால நம்ப முடியலப்பா. ஏன்னா என்னோட தேவிக்கு காதல், கத்திரிக்காய் அதெல்லாம் நம்பிக்கையே இல்லை. கல்யாணத்துல கூட நம்பிக்கை இல்லை. அதனாலதான் உன்னோட ஒரு பொம்மை கல்யாணம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. லெட் மீ டெல் யூ, சொத்துங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்தை அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்லைன்னா அந்த கல்யாணத்தை பக்கம் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டான். அவளுக்கும் பாசம் காதல்லாம் ரொம்ப தூரம்ப்பா. அப்படியே ராமுகிட்ட ஏதாவது சொல்லியிருந்தா அது சுத்த போய் சும்மா உன்னை கலாட்டா பண்றதுக்காக சொல்லியிருக்கிறா, அவ்வளவுதான். இங்க பாருங்க சார், நானும் அது அப்படித்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் ஒருவேளை அது அப்படி இல்லாம உண்மையா இருந்துச்சுன்னா இல்ல, எனக்கு அதுதான் பயமா இருக்கு சார். தேவி குழந்தைத்தனமா வெளியில தெரிஞ்சாலும் உண்மையிலேயே அவ பாவம். சின்ன வயசுல இருந்தே அவ எதிர்பார்த்த அன்பும் அரவணைப்பும் கிடைக்காம அவ வளர்ந்துட்டா சார். இயல்பாவே அவளுக்குள்ள ஒரு பிடிவாத குணமும், அவ எதுக்கு ஆசைப்பட்டாலும் அதை உடனே அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹேபிட் இதெல்லாம் அவகிட்ட இயல்பாவே இருக்கு சார். இப்போ தேவிக்கு என்னை பத்தின உண்மைகள் எதுவுமே தெரியாது. ஒருவேளை அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. பட் எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இந்த விஷயத்தை ஆரம்பத்திலேயே அழிச்சிடுறதா சார் நல்லது. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நான் ஏதாவது கரெக்ட் பண்ண போய் கிணறு வெட்ட பூதம் கிளம்பின மாதிரி கிளம்பினா என்ன பண்றது? இப்போ நீ அங்க இருக்கிறது உச்சிதம் இல்லம்மா, பேசாம நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சொன்னேன்னு வச்சுக்க. நான் சொன்னதுக்காகவே வேணும்னே வீம்புக்கு நான் அங்கதான் இருப்பேன்னு அடம்பிடிப்பா. சரி, இங்கே இருந்துட்டு போ. ஆனா தப்பி தவறி கூட மதன் மேல இந்த லவ், அஃபெக்ஷன் இதெல்லாம் டெவலப் பண்ணிக்காதுன்னு சொன்னேன்னு வச்சுக்க, மெனக்கட்டு வேணும்னே உன் மேல அன்பு, பாசம், காதல்லாம் இருக்கிற மாதிரி நடிப்பா. ஆமா சார், நீங்க சொல்ற மாதிரி செய்யற பொண்ணுதான் அவ. அவ சுபாவம் தான் தெரியுமே உனக்கு நல்லா. எதை நாம வேண்டான்னு சொல்றோமோ அதை வேணும்னு அடம்பிடிக்கிறவல்லவா. சும்மா வெளிப்படையா வீம்புக்காக உன்னை காதலிக்கிறதா சொன்னா கூட அதோட விளைவுகளை என்னால் நினைச்சு பார்க்க முடியலப்பா. இந்த விஷயத்தில் நான் தலையிட்டேன்னு வச்சுக்க, நீ என்னெல்லாம் நடக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் நடக்கும். என்ன மாதிரி சொல்ற?
தெரியல சார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன். நான் யோசிச்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன். ம் சார், நான் கிளம்புறேன். ஐ எம் வெரி சாரி. ஆஃபீஸ் டைம்ல No, no, no. நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். இது டிஸ்டர்பன்ஸே இல்லைப்பா. எவ்வளோ பெரிய மேட்டர் இது. நீ இப்போ சொன்னதான் ரைட்டு. இதே மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தயங்காம என்ன கான்டாக்ட் பண்ணுப்பா. ஐ எம் அவைலபிள். ஓகே சார், ரைட். நான் வரேன் சார். போயிட்டு வா. சித்தப்பா, வாட் a சர்ப்ரைஸ். வாங்க உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. இருங்க ஒரு நிமிஷம். உட்காருங்க உட்காருங்க. என்ன சித்தப்பா, காஃபியா டீயா என்ன குடிக்கிறீங்க சொல்லுங்க. என்ன தெய்வமா இது? இது நான் பார்த்த தெய்வமா இல்லையே. ரொம்ப பொறுப்பா இருக்க. என்ன காஃபி டீ போடுறதுலாம் வீட்டில் ஆள் வேலைக்கு வச்சிருக்கியா? இந்த வீட்ல காஃபி போடுறதுக்கு ஆள் வேணுமா? நானே தான் எல்லாம் பண்றேன் சித்தப்பா. சொல்லுங்க, எது வேணும் சொல்லுங்க, நான் பண்ணித்தரேன். ஐயோ, நீ இப்படிலாம் பேசுறத பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணு வேணா, நீ உட்காரு. முதல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன உட்காரு. என்ன சித்தப்பா, என்ன விஷயம்? மதன் இல்லையாம்மா? மதன் வீட்லயே இருக்கிறது இல்ல சித்தப்பா. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு வெளியில போயிடுறாரு. பாவம், ராத்திரி வீட்டுக்கு வர்றதுக்கும் 9:30 ஆயிடுது. ஒரு விதத்தில் வீட்டில் இல்லாதது நல்லது தான். நான் உங்ககிட்ட ஆக்சுவலாக பர்சனலாக பேசணும்னு தான் வந்தேன். எதை பத்தி சித்தப்பா? தெய்வமா, நானும் நீயும் என்னமோ பெரிய லெவலில் பிளான் போட்டு தான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் உண்மையில் நம்மளை விட பெட்டராக வெளியில் பிளான் போட்டிருக்காங்க. உனக்கு தெரியாது, நம்மளை சுற்றி வெளியில் ஒரு பெரிய சதி திட்டமே தீட்டிருக்காங்க. சதியா? என்ன சித்தப்பா சொல்றீங்க? மதன் இருக்கானே, அவன் உன்னையும் என்னையும் நல்லா முட்டாளாக்கிட்டான். மதனுக்கும் என் அண்ணனுக்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத நானே என் கண்ணால் பார்த்தேன். இன்ஃபேக்ட் மதன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானே, அந்த டிசிஷன் கூட மதனும் எங்கள் அண்ணனும் பிளான் பண்ணி எடுத்திருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்றது எனக்கு புரியல. மதன் அப்பாவை பார்த்தாரு, அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தெரியுமா, 2+2 4ன்றதே எப்போதான் நீ புரிஞ்சுக்க போற? அண்ணனுக்கும் மதனுக்கும் ஆகாதுன்னு நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆஃபீஸில் எனக்கு தெரியாமல் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. இதுலேயே அவங்க திருட்டுத்தனம் உனக்கு புரியல? என்ன சித்தப்பா அது? 2 பேருக்கும் ஆகாதுன்னா மீட் படிக்கவே கூடாதா? ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க? உன்னை நான் வளர்த்த பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமாக இருக்குது தெரியுமா. எதிர்பாராமல் 2 பேரும் எங்கேயாவது மீட் பண்ணால் அது தப்பே கிடையாது. நம்ம ஆஃபீஸில் என் அண்ணன் கேபினில் 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் எதுக்கு மீட் பண்ணணும்? ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா சித்தப்பா. தேமா, மதன் வாலண்டியராக தானே நீ எனக்கு பணம் கொடுத்தா நான் உன்னை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு உனக்கு புருஷனாக நடிக்கிறேன்னு சொன்னா. அப்போவே நான் யோசிச்சிருக்கணும். எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன். இது என் அண்ணனுடைய பிளானோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. டவுட் என்ன டவுட்டு? நிச்சயமாக இது என் அண்ணனோட பிளான் தான். என் அண்ணனும் அந்த மதனும் சேர்ந்து தான் ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காங்க. பட் அந்த பிளான் என்னன்னு தான் புரியவே மாட்டேங்குது தெரியுமா. ஆனால் அந்த பிளானை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் நீயும் அந்த மதன்கிட்ட போட்டி போட்டு தோற்று போயிடக்கூடாது. முதல்ல நீ அந்த மதன் பிடியிலேருந்து வெளியே வரணும். அதுக்கு நீ இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது. முதல்ல நீ நம்ம வீட்டுக்கு வா, கிளம்பு தெரியுமா. வா. சித்தப்பா என்ன சொல்றீங்க? நான் நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறதா? என்ன தெரியுமா, நீ ஏதோ ஒரிஜினலாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரிஜினல் புருஷனை விட்டு பிரியிற மாதிரி இவ்வளோ ஃபீல் பண்ணுற? இனிமேல் இங்கே ஒரு நாள் நோ ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது. உடனடியாக கிளம்புற. நானும் நீ இப்போவே கிளம்பி அந்த மதனை ஃபாலோ பண்ணி அவனும் எங்கள் அண்ணனும் என்ன பிளான் போடுறாங்கன்னு கண்டுபிடிச்சு அதை முதல்ல முறியடிக்கிறோம். வா கிளம்பு. என்ன சித்தப்பா நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நீங்க பாட்டு கிளம்புங்கிறீங்க. என்னோட அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஏய்,
இதில் உனக்குன்னு தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயமே இருக்கக்கூடாது தெய்வமா. நம்ம 2 பேருடைய பொதுவான அபிப்பிராயம் என்னன்னா, மதன் என்ன பிளான் பண்ணுறான்னு கண்டுபிடிச்சு அந்த பிளானை முறியடிக்கணும். இதில் என்ன பிரச்சனை உனக்கு? பேசிக்கே பிரச்சனை தான் சித்தப்பா. என்ன தெய்வமா ஒரு மாதிரியா பேசுற? மதன் வந்து என்ன மீட் பண்ணது அப்பாவோட பிளான் தான் சொல்றீங்களா? சோ வாட்? அது யாரோட பிளானா இருந்தா என்ன? எனக்கு மதனை பிடிச்சிருக்கு. பிளான் பண்ணி பண்ணாலும் அப்பா கரெக்டா தான் பண்ணியிருக்காரு. என்ன தெய்வமா ஆர் யூ ஓகே? தெளிவான மனநிலைமையில தான் பேசுறியா? அந்த மதனை போய் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற? இப்பதான் தெளிவான மனநிலைமையில இருக்கேன் சித்தப்பா. இத்தனை நாள் என்னோட பிஹேவியர், என்னோட மென்டல் ஸ்டேட்டஸ் எல்லாமே தப்புன்னு எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் நிஜமாவே நான் மனசு தெளிவா இருக்கேன். சித்தப்பா, முத நீங்க என்ன இந்த வீடு கம்பல் பண்ணி அங்கதான் இருக்கணும்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படியாவது இதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சேன். வேற வழி இல்லாம ஒரு ஜெயில் கைதியா மனசுல நினைச்சுக்கிட்டு தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே மாறி போச்சு சித்தப்பா. இதனால்தான் நான் மாறிட்டேன். என் மனசு மாறிடுச்சு. இப்பதான் மனுஷங்கன்னா என்ன, அன்பனா என்ன, பாசம்னா என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறேன் சித்தப்பா. நீ பேசுறத பார்த்தா எங்க நீ உண்மையிலேயே மதனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு பயமா இருக்கு தெய்வமா. நீங்க பயப்படவே வேண்டாம் சித்தப்பா. அதுதான் உண்மை. எஸ் சித்தப்பா, ஐம் இன் லவ். ஆமா, நான் நிஜமாவே மதனை காதலிக்கிறேன். பாத்தீங்களா, உங்களுக்கே நம்புறதுக்கு கஷ்டமா இருக்குல்ல, ஆனா அதான் உண்மை சித்தப்பா. தெய்வமா, உன்னை யாரோ சரியா பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உணர்ச்சி வசப்பட்டு எங்கேயாவது தப்பான முடிவு எடுத்திருக்கியோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நீ வந்து 2 நாள் நம்ம வீட்டில் இருந்து என் கூட பேசினா எல்லாம் சரியாயிடும். வா கிளம்பு வா. எதுக்கு சரியா போகணும்? காதல் என்ன வியாதியா? அது அது ஒரு ஃபீலிங் சித்தப்பா. அது யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் நார்மலாக தான் இருக்கேன். ஏய், என்ன தெய்வமா நீ ஏதோ 1960s தமிழ் ஹீரோயின்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற? இவ்வாறு உனக்கு கல்யாணம் ஆசை வந்துச்சுன்னா கூச்சப்படாம இந்த சித்தப்பா கிட்ட சொல்லு. மதன்லாம் வேண்டாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பையனா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்போ நீ கூட கிளம்பு வா. இல்ல சித்தப்பா, எனக்கு ஏத்த ஆள் யாருன்னு நான் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு மதனை பத்தி அவர் மனசை பத்தியும் தெரியாதனால தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க சித்தப்பா. அன்னைக்கு உங்களுக்கும் மதன் மேல அன்பு, மரியாதை எல்லாம் வரும். இப்போதைக்கு மதனை விட்டுட்டு என்னால வர முடியாது சித்தப்பா. என்ன தெய்வமா நீ ஏன் இப்படி பேசுற? எப்போ இப்படி மாறின? நீங்க என்ன, என்னாலே நான் மாறினதை நம்ப முடியல. நீங்க நம்பாததெல்லாம் அதுல ஆச்சரியமே இல்லை. ப்ளீஸ் தெய்வமா, நல்லா யோசிச்சு முடிவெடுறா. என் கூட கிளம்பு. சாரி சித்தப்பா, இப்போ இல்லை, எப்பவுமே என் மதனை விட்டுட்டு என்னால வர முடியாது. ஏன்னா மதன் இருக்கிற இடம்தான் என்னோட வீடு, என்னோட சொர்க்கம் எல்லாமே. இனிமே இந்த விஷயத்தை பத்தி எதுவும் நெகட்டிவா பேச வேண்டாம். வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. இனிமே என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. இப்போ குழப்பத்தில் மாட்டிட்டு இருக்கிற உன் மனசு மறுபடியும் தெளிவா மாறின பிறகு சொல்லி அனுப்பு. அப்போ வரேன். அதுக்கு அவசியம் வராது சித்தப்பா.